வணக்கம் நண்பர்களே, நானும் பல்கிங் பண்ண போறேன்ற சீரிஸோட நாள் 20 சம்மர் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லாம அந்த சூரியன் சொல்றான். ஏன்னா காலையில 7 மணிக்கெல்லாம் சரியான வேர்வை கசன்னு இருந்துச்சு எந்திரிக்கும் போது. இருந்தாலும் தூக்க மாட்டோம், கண்ணை சொக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும் போதே எனக்கு தெரியும் இன்னைக்கு நாள் வந்து கண்டிப்பா கதம் தான். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு பெட்ஷீட்லாம் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சு முடிச்சுட்டு எப்பயும் போல நார்மல் ரொட்டீன் தான். இந்த செடி பயலுக்கு மணிகண்டன் அப்படின்னு பேர் வைக்கலான்னு இருக்கேன். இவன் வளர்றத பார்த்தா 60 நாள் சீரிஸ் முடிக்கிறதுக்குள்ள என்னோட சம ஹைட்டா வளர்ந்துருவான்னு நினைக்கிறேன். சரி, நல்லா வளர்றா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் தண்ணி ஊற்றி முடிச்சிட்டேன். நண்பர்களே, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. ஆனா எதனா ஒன்று ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பெண்குயினி, இன்னைக்கு ஒரு குரங்கு. சீரியஸ்லி இதை பத்தி என்ன சொல்றதுனே ஒன்றும் புரியல. ஏன்னா தத்துவம் சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் கபிலனும் கிடையாது. என் வீடியோ பார்க்குற நீங்களும் தத்துவத்தை கேட்குற மூட்ல இருக்க மாட்டேன். ஸோ நான் சொல்ல வர கருத்து என்ன வேணும், வாழ்க்கையை ஏற்றுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். காலையில் எந்திரிச்சோடனே முட்டைலாம் எதுவும் இல்லை. ஸோ முட்டை வாங்க கிளம்பிட்டேன். முட்டையில் சம்பவம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் வேலையை விட்டுற மாதிரி வேலையை விட்டு வச்சிருக்கு இந்த முட்டை. அதெல்லாம் பிரிச்சு எடுத்து முடிச்சுட்டு அதையும் முழுங்கிட்டு காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு நண்பர்களே. அப்புறம் ஜிம் ஸ்கிப் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. என்னடா பெரிய ரீசன் சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்க. வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே, இன்னைக்கு நான் பிளட் கொடுக்க போறேன். அதனால நைட்டே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க பிளட் கொடுக்க வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஜிம்மை ஸ்கிப் பண்ணி பிளட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா தூங்க சொன்னாங்க. நான் ரொம்ப நேரம் தூங்கினால காலேஜுக்கு லைட்டா லேட் ஆகி ஐடி கார்டு போய்ட்டு தான் நினைச்சேன். பரவாயில்ல, ஐடி கார்டு எஸ்கேப் ஆயிட்டேன். அப்புறம் பிளட் டொனேட் பண்ண கூப்பிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். போயிட்டு ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எங்க பிளட் கலெக்ட் பண்ண எங்க கிட்டே ஒரு பைய கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு போய் படுக்கையில் அமர்ந்தால் எல்லாம் சுத்தி சிரிப்பேத்துறான். பிளட் கொடுத்துட்டு வந்திருக்கும்னு சொல்லிட்டு நின்னா பம்படியா கூப்பிட்டு படுக்க வச்சு ஜூஸ் விட்றாங்க நண்பர்களே. அப்படியே லஞ்ச் பிரேக் வரைக்கும் கேண்டீனே லட்டி. ஈவினிங் பார்த்தா ஒரே கூட்டம், ஏதோ டான்ஸ் ஆட போறாங்களாம். சரி, இது எதுக்கு தேவையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க 2 பேர் வேகமாக கிளம்புனாங்க. அப்படியே அவனும் கூட கிளம்பி வந்துட்டேன். வெட்னஸ்டே நம்ம காரணத்தினால் சந்தெல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்குற இடம் ஃபுல்லாக ஃப்ரூட்டாகவும் சாப்பிட்ற ஐட்டமாகவும் இருந்துச்சு. பட் வாங்க பணம் இல்லை. ஸோ மூடிட்டு வேகமாக ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ ஒன்று எடுக்கலாம் ஜிம்முக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளிப் எடுத்து 2வது கிளிப் எடுக்காம விட்டுருக்கேன். அப்படியே வேகமாக ஜிம்முக்கு போனேன். ஜிம்முக்கு போனால் எல்லாம் பலூன் ஊற்றிட்டு இருந்தாங்க. என்ன கதைன்னு கேட்டால் டெல்லிக்கு டோர்னமெண்ட் போனவங்க ஜெயிச்சிட்டாங்களாம். செலிப்ரேஷனுக்கு பலூன் ஊற்றணும். ரைட்டு, நம்மளும் சேர்ந்து பலூன் ஊற்றுவோம் சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பலூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ட்ரைஸ் ஒர்க் அவுட் மட்டும் போட்டு முடிச்சு வர்றதுக்குள்ள நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. சமைச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே, பாய்.